ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ். RDS ஆர்டிஎஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Regional டேட்டாபேஸ் Database சர்வீஸ் Service. அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஆர்டிஎஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே காட்டின மாதிரி நம்ம ஒரு த்ரீ டயர் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்தோம் வைங்களேன். அதுல 3 விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? வெப்பு, Web ஆப்பு, App DB Database. டிபினா டேட்டாபேஸ். Yes. ஓகே. ஸோ இப்போ ஆர்டிஎஸ்ன்றது ஏடபிள்யூஎஸோட ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ முதல் விஷயம், வாட் இஸ் எ டேட்டாபேஸ்? வாட் இஸ் எ டிபி? தயாக்கு நல்லா தெரியும். டேட்டாபேஸ்னா என்ன தயா? டேட்டாபேஸ்னா இப்போ வந்து ஆரக்கல் டேட்டாபேஸ், அமேசான் டேட்டாபேஸ், அந்த டேட்டா பேக்கப் எடுக்கிறது. டேட்டாபேஸ்ன்றது ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அந்த வேர்டை. டேட்டா பிளஸ் பேஸ். டேட்டாவை பேஸ் பண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ப்ராடக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன், ஒரு யூசர் பத்தி இன்ஃபர்மேஷன். ஸோ இட்ஸ் லைக் collection of information which is equal to data அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஆள் பத்தி அவரோட டேட் ஆஃப் பர்த், அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, அவருக்கு என்ன வயசு ஆகுது, அவரோட வீட்டு அட்ரஸ் என்ன, ஓகே, அதுக்கப்புறம் அவர் மேரீடா அன்மேரீடா, இது எல்லாமே வந்து நம்ம கம்பெனியோட ஹெச்ஆர் என்ன பண்ணுவாரு, மேனேஜ் பண்ணுவாரு. அவருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு. அப்ப அவர் அந்த டேட்டா எல்லாத்தையுமே அவர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணுவாரா, இல்ல அவர் கலெக்ட் பண்ணுவாரா? he will collect the information first. எப்படி கலெக்ட் பண்ணுவாரு? உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் அனுப்புவார். ஃபார்ம் அனுப்பி கலெக்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவார். அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா. கரெக்டா? எஸ். அப்ப இந்த டேட்டா எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும். அப்ப அந்த இடம் தான் த பேஸ், which is nothing but அந்த டேட்டா பேஸ்க்காக இருக்க ஒரு சர்வர். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா பேஸ். அவ்வளவுதான். சரிடா இது. இப்ப அந்த டேட்டா எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னு சொல்றேன்ல, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரான ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகே. ஸோ இட் ஷுட் பி இன் வெரி ஆர்டர்டு மேனர். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலமா இருக்கும். ரோஸ் அண்ட் காலமா இருக்கும். அது என்னது ரோஸ் அண்ட் காலம்? ஒன்றும் இல்லை. நான் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் ஸ்டார்டட். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா வேர் ஹவுஸ்? எஸ், நான் பார்த்துருக்கணும். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு திரும்ப எப்போ வேணுமோ அப்போ எடுப்பாங்க. ஸ்டோர் பேர் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் ஹவுஸ். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம்பர் இருக்கா, ஹைட்டா, இதுக்குள்ள என்ன இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி எதுக்காக ஒரு ஆர்டரா வைக்கிறாங்க? ஏன் why they are keeping this as an order? நான் இந்த மாதிரி ஆர்டரா வச்சாதானா எந்தெந்த டைம்ல எது எடுக்க முடியும் அப்படின்றது, இந்த இதுல இந்த பொருள் இருக்கு அப்படின்ட்டு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆர்டரா வச்சா மட்டும்தான் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எடுக்க முடியும். we can handle the data. அப்ப இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு டேட்டாவை ஒரு ஆர்டர் ஒரு ஃபார்மேட்ல வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அதை வந்து என்ன பண்ண முடியும், தேவைப்படுற நேரத்துல அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதான் ரோஸ் அண்ட் காலம். ஓகே. அது எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம், சீரியல் நம்பர் ஆனா ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம்,
இப்படி இருக்கா? நேம் தயா, ஃபோன் நம்பர், லாஸ்ட் நேம் ஜான், சும்மா கொடுக்குறேன் ஜான். அப்ப இந்த இடத்துல இங்க டாப்ல இருக்குல்ல இங்க நேம், இது என்னன்னு கேட்டீங்கன்னா this is called as attribute. இங்க இருக்கு பாருங்க, இது பேரு வந்து attributeன்னு சொல்லுவாங்க. அந்த attributeக்கு அண்டர்ல இருக்கிறது எல்லாமே ஃபீல்டு. ஸோ ஃபீல்டு attribute, அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து வேல்யூஸ். அப்ப தயா, ஜனா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஜனா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நாங்க என்ன கால் பண்ணுவோம், this is called as காலம். வர்டிகலா இருக்குல்ல காலம், ஹரிசாண்டலா இருக்குல்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மார்க் நம்ம சொல்லுவோம். மார்க் ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு, கரெக்டா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 3 ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ல வாங்கின மார்க்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இதுல எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு? 3 பேர்ல ஆவரேஜா மார்க் வாங்கியிருக்காரு? குருநாதன். குருநாதன், கரெக்டா? ஓகே, அது பார்த்தாலே தெரியுது நமக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யார் இங்கிலீஷ்ல அதிகமா மார்க் வாங்கியிருக்கா? ஜனா. Who has scored maximum mark? ஜனா. யாரு சயின்ஸ்ல மார்க் அதிகமா வாங்கியிருக்கா? தயா. அப்போ ஒரு டேட்டாவை நீங்க ஒரு ஆர்டர்ல வைக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா யூ கேன் query the data. இப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாமே என்னன்னு கேட்டுவாங்கன்னா டேட்டாபேஸ் queryன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்ப query அப்படின்றத நம்ம வந்து டேட்டாபேஸ்ல ரன் பண்ணவும் முடியும். ஸோ வி கேன் ஆல்சோ query the data. நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம தேவைப்படுற நேரத்துல அந்த டேட்டாவை ஒரு query ரன் பண்ணி எடுக்க முடியும். queryன்றது நத்திங் பட் ஒரு கேள்வி, ரெக்வஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேட்டாபேஸ்க்கு நம்ம வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் பேர் தான் query. இப்போ நான் கேட்கலாம், இந்த மாதிரி டேட்டாபேஸ் யாரு வந்து எனக்கு சயின்ஸ்ல அதிகமா மார்க் வாங்கியிருக்கா, யார் எனக்கு மேக்ஸ்ல அதிகமா மார்க் வாங்கியிருக்கா, இந்த மாதிரிலாம் டேட்டாபேஸ்ல வந்து queriesன்றது நம்ம எழுதுவோம். அதை பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, they will be taking care. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவையான ஒரு சர்வரை செட்டப் பண்ணி கொடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு டெவலப்பருக்கான ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி கொடுத்தோம், மிடில்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி, கரெக்டா? அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். அப்ப அந்த சர்வர்ல அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவான் with the help of DB query. கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா இதுல? இல்ல சார், கிளியர் சார். நான் இதுலயே அமேசான் டேட்டாபேஸ் இருக்கானா சொல்றப்பா, அதெல்லாம் வரேன் இருப்பா. வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? என் வாய்ஸ் கிளியரா இருக்குண்ணா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து
டிபி பத்தி ஜென்ரிக்கா பார்த்தோம். நம்ம எதுக்காக வந்து ஏடபிள்யூஎஸ்ல நம்ம ஆர்டிஎஸ் போனோம்? ஒய்? ஏன்னா இதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் அப்படின்றது நம்ம கம்பெனிலே இருந்துச்சு. டிபி சர்வர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது ஆரக்கல், தயா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MySQL, P-SQL, மங்கோ, ஏகப்பட்ட டிபி அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஆன் பர்மிஸ்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? அகைன் நம்ம ஆன் பர்மிஸ் போகும்போது என்ன ஆகுது, நமக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, ஹை அவைலபிலிட்டி இது பண்ண முடியாது. அதே மாதிரி எப்ப வேணாலும் சர்வர் ஃபெயில் ஆகலாம். அப்ப டிபி சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும். அப்ளிகேஷனும் டவுன் ஆயிடும். அப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அந்த அவைலபிலிட்டி அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியாது ஆன் பர்ம் டேட்டாபேஸ் இருக்க வரைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம டிபி சர்வர்ன்றதால அதை ரொம்பவே நம்ம என்ன பண்ணணும், சேஃப் அண்ட் செக்யூரா வைக்கணும். அதுக்குள்ள நம்ம யூசர் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன்னு வைங்களேன், என்கிட்ட என்ன மாதிரி டேட்டாலாம் இருக்கும்? எந்த கஸ்டமர் எவ்வளவு பாலிசி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை பாலிசி வருஷம் இன்சூரன்ஸ் tenure. எடுத்திருக்கான், ஆமா, அதெல்லாம் இருக்கும். அவன் எப்போ ரினியூ பண்ணுவான், எப்போ பாலிசி க்ளோஸ் ஆகுது, அவன் என்ன ஸ்கீம்ல இருக்கான், என்னென்ன வந்து அவன் வந்து இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கான், இதெல்லாமே அந்த டேட்டாபேஸ்ல இருக்கும். இஃப் இன் கேஸ் யாராச்சும் இந்த டிவியை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, என் டேட்டா எல்லாமே லீக் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல என் டேட்டா தான் என் பிஸ்னஸே. கரெக்டா? ஸோ அப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே ஆன் பர்மிஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, சேஃப் அண்ட் செக்யூராக வைக்க முடியாது. இதை தாண்டியும் சில பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்னா, நான் எது க்ளவுடுக்கு போகணும், நான் பர்மிஸ்லேயே வச்சிருக்கேன், அந்த மாதிரி ஆகும். சரியா? ஸோ வி ஸ்கிப் தட். அப்போ ஒய் ஏடபிள்யூஎஸ்ல ஆர்டிஎஸ் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹைலி அவைலபிள். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். அது அவனே பார்த்துப்பான் ஏடபிள்யூஎஸ். ஓகேங்களா? ஆர் இது நம்ம அப்படியே கால் பண்ணலாம், ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீட் ரெப்ளிகா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ we can create a read replica. அதே மாதிரி we can also take automated backups. இந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் highly available, completely managed by AWS. We can create read replica and automated backups. Okay, so let's move on. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can go with a practical hands on. ப்ராக்டிக்கல் கிளாஸ் போகலாம். இப்போ நமக்கு ஆர்டிஎஸ்னா என்னன்னு தெரியுது, டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரியுது. ஓகே, ஸோ எதுக்காக நம்ம ஆர்டிஎஸ் போறோம் அப்படின்றதும் வேணும்.
என்ன மாத்திட்டீங்களா இது அத்தன்டிகேட்டர்? இல்ல சார், நான் லாகின் பண்ணவே இல்லை சார் நேற்று. க்ளீன் பண்ணவே இல்லையா? ஐயாவது வேலை காமிச்சிருப்பான். ஆமா, jana@aws பாஸ்வேர்டு. அதான் கொடுத்தேன். ஓகே, இப்போ இங்க போயிட்டு சர்வீஸ்ல கீழே போனீங்க அப்படின்னா டேட்டாபேஸ்க்கான சர்வீஸ்ன்றது இருக்கும். இங்க ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ். இப்போ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஆர்டிஎஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதாங்க ஆர்டிஎஸோட டேஷ்போர்டு. இப்போ இங்க நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா we need to create a subnet group. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம் இல்ல நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டலா நமக்கு என்ன தேவை? we need a network. நம்ம என்ன பண்ணோம், ஒரு விபிசி கிரியேட் பண்ணுவோம். அந்த விபிசிக்குள்ளார we will be creating multiple subnet. என்னோட வெப் டயருக்கு ஒரு சப்நெட், அப்ளிகேஷன் டயருக்கு ஒரு சப்நெட், அது மட்டும் இல்லாம டேட்டாபேஸ்க்கு ஒரு சப்நெட். இப்போ இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ணுவேன், சர்வர்லாம் கிரியேட் பண்ணுவேன். இது என்னோட வெப் சர்வர், இது என்னோட அப்ளிகேஷன் சர்வர், இது என்னோட டேட்டாபேஸ் சர்வர். அப்போ டோட்டலா என் விபிசில எத்தனை சப்நெட் இருக்கு? S1 3 சப்நெட். சப்நெட் 1, இது சப்நெட் 2, இது சப்நெட் 3. இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ எதுக்காக தனித்தனி சப்நெட் கிரியேட் பண்றீங்க? எல்லாத்தையும் ஒரே சப்நெட்ல நீங்க ரன் பண்ணக்கூடாதா கேட்கலாம்ல? கேட்கலாம். பண்ண முடியுமா முடியாதா? ஒரே சப்நெட்ல 3 இன்ஸ்டன்ஸையும் கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க செக்யூரிட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அதன் காரணமா தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வெப் ஆப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபி இது எல்லாத்தையுமே தனித்தனி சப்நெட்ல அவைலபிளா வைக்கிறோம். இந்த அவைலபிலிட்டின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நான் ஒரே சப்நெட்ல வச்சா அது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ஜோன் ஏல தான் கிரியேட் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், தனித்தனி சப்நெட்ல வைக்கிறதால ஜோன் ஏ, ஜோன் பி, அதுக்கப்புறம் ஜோன் சி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ராஸ் த ஜோன். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஜோன் லெவல் ஃபெயிலியர்னு வைங்களேன், நம்ம அப்ளிகேஷனை ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம பேக்கப் எடுத்து திரும்ப கொண்டு வந்துட முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், தனித்தனி சப்நெட்டை கிரியேட் பண்ணி அதுல வந்து அப்ளிகேஷன்ஸை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அவைலபிள், ஹைலி அவைலபிள் ஆர்கிடெக்சர். இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா மல்டி டயர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வெப் ஆப் டிபி இன்ஸ்டன்ஸை தனித்தனி சப்நெட்ல டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல ரன் பண்றதுக்கு பேர் தான் மல்டி டயர் டிப்ளாய்மெண்ட் கிளவுட்ல. ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்ப இப்ப நமக்கு நம்ம கிரியேட் பண்ண போறது என்னது, we are going to create a DB. அப்ப அதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, ஒரு சப்நெட் வேண்டும். ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா சப்நெட் குரூப்ஸ் இருக்கு. குரூப்னா என்னங்க அர்த்தம், ஒரு சப்நெட்டா இல்ல மல்டிபிள் சப்நெட்டா?
குரூப்ஸ் அப்படின்னா மல்டிபிள் சப்நெட் அப்படின்னு அர்த்தம். நாட் ஒன் சப்நெட், மல்டிபிள் சப்நெட். எப்பவுமே டேட்டாபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் சப்நெட் தான் கொடுப்போம். கிரியேட் டிபி சப்நெட் குரூப், என்ன சொல்றேன், டெஸ்ட் சப்நெட் குரூப் 1 இங்கேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த விபிஸ் நான் குரூப் கிரியேட் பண்ண போறேன்? டிஃபால்ட் விபிசி அவைலபிலிட்டி ஜோன். இப்போ நான் குரூப்னு சொல்றேனே, எனக்கு எத்தனை சப்நெட் வேணும்? இங்க பாருங்க, எனக்கு வந்து ஒரு 3 சப்நெட் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்ப எந்தெந்த ஜோன்ல வேணுமோ நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப சப்நெட் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப டோட்டலா எனக்கு என்னன்னா 3 சப்நெட் கிரியேட் பண்ணது 3 அவைலபிலிட்டி ஜோன்ல. ஓகே, இப்ப இங்க போயிட்டு நான் கிரியேட்னு கொடுத்தா போதும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேட்டாபேஸ்ன்றது இட்ஸ் ஹைலி அவைலபிள். அது ஏன்ற காரணம் அப்படி நான் சொல்றேன், உள்ள போகும்போது நான் சொல்றேன். இப்ப நான் சப்நெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். டேஷ்போர்டுக்கு போவோம், டேட்டாபேஸ்க்கு போவோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு டிபி இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த டேட்டாபேஸும் கிடையாது நம்ம கிட்ட. கிரியேட் டேட்டாபேஸ். இங்க ஸ்டாண்டர்ட் கிரியேட், ஈஸி கிரியேட். ஸ்டாண்டர்ட் கிரியேட்ன்றது நிறைய கான்ஃபிகரேஷன் நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். ஈஸி கிரியேட் அப்படின்றது டெமோ பிராக்டிஸ்க்காக, ஸோ டெஸ்ட்டுக்காக இருக்கிறது தான் ஈஸி கிரியேட். நம்ம ஈஸி கிரியேட் போக வேண்டாம். லெட்ஸ் கோ வித் ஸ்டாண்டர்ட் கிரியேட். இங்க பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், குரு ஆர் ஜனா, EC2 சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், என்ன செலக்ட் பண்ணுவீங்க? AMI செலக்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி RDSக்கு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். என்ன இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜின். அப்ப அதுதான் வந்து MySQL அரோரா, PSQL அரோரா, MySQL, PSQL, மரியா, ஆரக்கிள், MySQL சர்வர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா IBM DB2. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட வெப் சர்வர் இருக்கு, அதுல டைரக்டா கொண்டு போய் நான் அப்ளிகேஷனை டெப்ளை பண்ண முடியுமா? I need to install a software called as middleware. கரெக்டா? அது இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அப்ளிகேஷன் டிப்ளாய்மென்ட்ன்றது நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வெறும் டேட்டாபேஸ் சர்வர் மட்டும் இருந்தா பத்தாது. அத நம்ம ஒரு இன்ஜின் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப அது என்ன பண்ண போகுது? ஒரு டேட்டா உள்ள வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ஆர்டரா ஸ்டோர் பண்றதுக்கு, தேவைப்படுற நேரத்துல அதை ஒரு query ரன் பண்ணி திரும்ப எடுத்து கொடுக்கறது, இந்த வேலை பண்றதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சர்வர்ல. தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஜின். கிளியரா? ஒரு பைக் முன்னாடி போறா என்ன காரணம்? ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த மாதிரி டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு we need a database software. கிளியரா கைஸ் இது? எஸ் மேம். எஸ் சார். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'm going to take MySQL. ஏன்னா முன்னாடி நிறைய அப்ளிகேஷன் MySQL தான் டேட்டாபேஸே. அதுவும் இல்லாம இது ஃப்ரீ சோர்ஸ் வேற, ஓப்பன் சோர்ஸ். இதுவும் ஓப்பன் சோர்ஸ். அப்ப இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த அரோரா. இங்க இருக்கு பாருங்க. ஆனா இது யாரு கிரியேட் பண்ணானா AWS கிரியேட் பண்ணிருக்கா, அண்ட் இட் இஸ் பெய்டு. இதுவும் பெய்டு. இது ரெண்டு மட்டும் தான் ஃப்ரீ டயர்ல வரும். மத்த எல்லாமே பெய்டு தான். இந்த மரியா ஆகட்டும், ஆர்கல் ஆகட்டும், இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். ஓகே, இப்ப நான் எடுக்கிறது MySQL. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்ல. உங்க கம்பெனில அரோரா எடுக்க சொல்றானா எடுங்க. ஏன்னா இதுல சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்? இந்த MySQL விட, இந்த சாஃப்ட்வேரை விட இவன் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருப்பான். இங்க சொல்றான் பாருங்க, 5 times த்ரூ அவுட்புட், 5 மடங்கு ஃபாஸ்டா இருப்பானா இந்த MySQL விட. அதுவும் இல்லாம 128 டெராபைட் ஆஃப் டேட்டா வைக்க முடியுமா? அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சர்வர்ன்ட்டு. 128 TB. 6 இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ரெப்ளிகா எடுத்து வச்சுக்கலாமா? 15
ரீட் ரெப்ளிகாஸ் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியுமா? அதாவது 15 ரீட் ரெப்ளிகான காப்பி டேட்டாபேஸ் சொல்லுவாங்க, எடுத்து வச்சுக்கலாமா? ஆட்டோமேட்டட் மானிட்டரிங் வித் ஃபெயில் ஓவர் அப்படின்னு சொல்றான். ஓகே, சூப்பர். அப்ப இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் 3 டைம்ஸ் ஃபாஸ்டா இருப்பான். 128 டெராபைட் வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறான்? ஆட்டோ ஸ்கேலிங் கொடுக்குறான். டேட்டாபேஸ் ஆட்டோ ஸ்கேலிங் கொடுக்குறான். இதான் வந்து அந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸே. இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இப்ப கீழே போறேன். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்ஜின் வெர்ஷன், இங்க என்ன லேட்டஸ்டா இருக்கோ அதை கூட எடுத்துக்கலாம், இல்ல பழைய வெர்ஷன் கூட எடுத்துக்கலாம். இது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டெவலப்பர் ரிக்வயர்மெண்ட். டெவலப்பரை வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டானா ஃபர்ஸ்ட் லோக்கல்ல செக் பண்ணுவான். அவன் ஒரு டிபி கூட கனெக்ட் பண்ணுவான், ஒரு வெர்ஷன். இதெல்லாமே அவன் தான் சொல்லுவான் உங்களுக்கு இந்த வெர்ஷன் என்ன வெர்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. இப்ப டெம்ப்ளேட்ல ப்ரொடக்ஷன், டெவ் டெஸ்ட், ஃப்ரீ டயர், இதுல நம்ம என்ன எடுக்கலாம் சொல்லுங்க? ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாமா, டெவ் டெஸ்ட் எடுக்கலாமா, இல்ல ஃப்ரீ டயர் எடுக்கலாமா? ஃப்ரீ டயர் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ஃப்ரீ டயர் எடுக்கலாம். ஓகே, ஆனா என்னன்னா ஃப்ரீ டயர் நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன், நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், டெவ் டெஸ்டே கொடுத்துறேன். ஓகே, முதல்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு இருக்கு. இது கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. எப்படி உன் ஆர்டிஎஸ் கிளஸ்டரை ஹைலி அவைலபிளா மாத்துற? இது 100% கேட்பான் இந்த கேள்வி. அது நம்ம கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, மல்டி ஏசி டிபி கிளஸ்டரா கிரியேட் பண்ண முடியும், ஆர் மல்டி ஏசி டிபி இன்ஸ்டன்ஸா கிரியேட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் இங்க பாருங்க. கிரியேட் a database cluster with a primary DB instance and 2 readable standby, which is nothing but a read replica. With each DB instance in different availability zone provides high availability data redundancy. இதை பத்தி நான் என்னன்னு சொல்றேன் லேட்டரா. ஒன்றும் இல்லை, இப்போ இங்க மொத்தம் எத்தனை ஜோன் இருக்கு? அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, 3 இருக்கா? இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர், இதான் மெயின் டேட்டாபேஸ். அப்ப அதோட ஒரு காப்பி இருக்கும். அந்த காப்பி என்னன்னா மற்ற 2 அவைலபிலிட்டி ஜோன்ல ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதோட காப்பி. ஓகேவா? இப்ப டேட்டாபேஸ்ல நம்ம என்ன ரன் பண்ண போறோம்? we are going to run query. கரெக்டா? query தான் ரன் பண்ண போறோம், ரைட்? அப்ப அந்த query வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் query வரும். ரீட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ரைட் ஆப்ரேஷன். டேட்டாவை நம்ம போய் பார்க்கிறோம் அப்படின்னா அது ரீடு. இப்ப அந்த டேட்டாவை நம்ம மாத்துறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரைட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் query can happen in a database. இதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எது அதிகமா நடக்கும்? ரீட் அதிகமா நடக்குமா, ரைட் அதிகமா நடக்குமா டிபில? ரீட் தான் அதிகமா நடக்கும். ஏன் ரீட் அதிகமா நடக்குது? ஏன்னா நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எந்த அப்ளிகேஷன் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, அதுல இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரேட்டு போறான்னு வைங்களேன், அந்த ரேட்டை ஒரு வாட்டி தான் ரைட் பண்ணுவான். ஆனா அந்த பிரைஸை எத்தனை கஸ்டமர் பார்ப்பான் சொல்லுங்க? ஏபிஐ கால் மூலியமா கோடிக்கணக்கான பேர் பார்ப்பான். அப்ப நமக்கு ரைட் ஆப்ரேஷன் தான் அதிகமா நடக்கும். சாரி, ரீட் ஆப்ரேஷன் தான் அதிகமா நடக்கும். the read operation will take place. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ரீட் ஆப்ரேஷனுமே நம்ம மாஸ்டருக்கு போச்சுன்னு வைங்களேன், அகைன் இதுவும் என்னது? ஒரு சர்வர் தான். இது டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கரெக்டா? இட் கேனாட் ஹேண்டில் மல்டிபிள் ரிக்வெஸ்ட். அப்ப நான் என்ன பண்றேன்? வெறும் ஒரு ரீட் ஆப்ரேஷன் தானே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்காக ஒரு ரெப்ளிகா கிரியேட் பண்ண போறேன். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரீடு ரெப்ளிகா. கிரியேட்டா? கிளியரா இது? அப்ப R1
R2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40% ரிக்வெஸ்ட் மட்டும்தான் நம்ம என்ன ஆகுது, நம்மளோட ரீட் ரிக்வெஸ்ட் மாஸ்டருக்கு வருது. பேலன்ஸ் 30 நம்ம ரீட் ரெப்ளிகாவுக்கு போயிடுது. கிளியரா கைஸ்? இது கிளியர் சார். அப்ப இந்த ஆட்டோ சர்வரை ஸ்கேலிங் பண்ணலாம் சார். என்னங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாம் சார். ஆப்ஷன் இது இருக்குல்ல சார்? ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண முடியாது. நம்ம நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரீட் ரெப்ளிகாஸ் we can create the replicas. ஆட்டோ ஸ்கேலிங் நீங்க கிடையாது. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப இந்த மாஸ்டர்ல இருக்கிற டேட்டா இங்க காப்பி ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா? இங்க காப்பி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆகும். அப்ப அந்த டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேர் என்ன சொல்லுவோம்னா asynchronous ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை பத்தி நான் லேட்டரா நான் சொல்றேன். சிங்க்ரனஸ் ஏசிங்க்ரனஸ் இப்போ நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ரீட் ரெப்ளிகா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு வைங்களேன், அதுகிட்ட டேட்டா இருந்துச்சுன்னா அதுவே எடுத்து கொடுத்துரும். இன்கேஸ் அது ஒரு புது ரெக்வஸ்டா இருக்கு, டேட்டா இல்லை, அப்ப என்ன பண்ணோம்னா ஒன் டைம் மாஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கும். அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர எல்லா ரிக்வெஸ்ட்டுக்குமே இங்க இருந்து என்ன பண்ணோம், அந்த ரிப்ளை கொடுத்துரும். ஓகே, அப்ப அதனால இங்க ஒரு 1000 ரிக்வெஸ்ட் வருதுன்னா என் மாஸ்டருக்கு என்ன ஆகும், ஒரு 20-30 ரிக்வெஸ்ட் தான் போகும். அப்ப இது ஒரு சேஞ்ச் தானே. அதனாலதான் வந்து நமக்கு ரீட் ரெப்ளிகா கிரியேட் பண்றோம். அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க மல்டி ஏசி டிபி கிளஸ்டர். அப்போ ஒரு மாஸ்டர் இருக்கும், ரெப்ளிகாஸ் will be created across the different availability zone. இது வந்து மல்டி ஏசி டிபி கிளஸ்டர். மல்டி ஏசி டிபி இன்ஸ்டன்ஸ் இருக்கு. கிரியேட் அ பிரைமரி டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் and the standby in different AZ. Provides availability, redundancy. Standby DB instance doesn't support creation of read workloads. இங்க என்னன்னா நம்ம பிரைமரியா ஒரு சர்வர் வச்சிருப்போம், டேட்டாபேஸ் சர்வர். அதுக்கு ஸ்டாண்ட்பைனா என்னது, பிரைமரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஸ்டாண்ட்பை ஆக்டிவ் ஆகணும். அப்ப நம்ம வந்து டிபி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் டைம்ல. we can go with the DB cluster. இதான் ரெக்கமெண்டட். கிளியரா? இது இப்ப என் கேஸ்ல நான் என்ன பண்றேன், சிங்கிள் டிபி இன்ஸ்டன்ஸ். இப்ப ரீட் ரெப்ளிகாக்கோ ஸ்டாண்ட் பைக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட் ரெப்ளிகா வந்து ரீட் ஆபரேஷன்லாம் நம்ம என்ன பண்ணோம், டேக் கேர் பண்ணோம். ஆனா ஸ்டாண்ட் பை எந்த ஆபரேஷனும் பண்ணாது. அது என்ன பண்ணும், அது வெயிட் பண்ணும். இந்த பிரைமரி ஃபெயில் ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். இப்ப பிரைமரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸ்டாண்ட் பை என்ன ஆகும், இட் வில் பிகம் பிரைமரி. அது ரேர் கேஸ்ல தான இது மாதிரி நடக்கும். ஸ்டாண்ட் பை வந்து வெயிட் பண்ணிட்டு. ஆமா, அப்போ டிஃபரன்ஸ் கேட்பான், ரீட் ரெப்ளிகாக்கும் ஸ்டாண்ட் பைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பான். ரீட் ரெப்ளிகால நமக்கு ஏசிங்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸ்டாண்ட் பைல நமக்கு சிங்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் நடக்கும். இங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆகுதுன்னா அது இமிடியேட்டா என்ன ஆகும், ஸ்டாண்ட் பைக்கும் அப்டேட் ஆகும். அப்ப whenever the master get failed, அப்ப ஸ்டாண்ட் பை என்ன ஆகும், it will become the master DB. கைஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஹை லெவல் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க, சரியா? ஓகே, ஸோ அப்ப நீங்க இந்த கேஸ்ல கேட்கலாம், ப்ரோ அப்ப இந்த இடத்துல மாஸ்டர் டிபி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த ரெப்ளிகா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். கரெக்டா? இப்ப இங்கன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்டாண்ட் பை ஆயிடும்ன்றீங்க. இப்ப இங்க என்ன ஆகும், the replica will become as a master database. replica master ஆயிடும். that will be taken care by the AWS. ரெப்ளிகா வந்து மாஸ்டர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அகைன் இன்னொரு ரெப்ளிகா அங்க இதாயிடுமோனா? இப்ப அதுல இருக்க ஒரு ரெப்ளிகா இருக்குல்ல, அது மாஸ்டர் ஆயிடும். ஓகே, இதுல இருக்க ஒரு ரெப்ளிகா மாஸ்டர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ரெப்ளிகா மட்டும், ஒரே ஒரு ரெப்ளிகா மட்டும் இருக்கும்.
இப்ப இங்க வரேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்கு ஒரு பேரு, யூசர் நேம் அட்மின், கிரெடென்ஷியல்ஸ் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா AWS ஒரு சீக்ரெட் மேனேஜர் வேணுமா அப்படிங்கிறேன். இல்ல, நான் செல்ஃப் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நானே செட் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டு. அட்மின் 1 2 3 இதான் பாஸ்வேர்டு. admin 1 2 3 4 5 6. இதான் என் பாஸ்வேர்டு. ஒரு யூசர் நேம் அட்மின் செட் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். அது கீழே வரேன், இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன். அகைன் நான் என்ன சொன்னேன், இதுவும் ஒரு டேட்டாபேஸ் சர்வர் தான். அப்போ ஒரு சர்வருக்கு இங்க என்ன இருக்கும், நமக்கு CPU RAM இருக்கும். அதே போல நமக்கு டேட்டாபேஸ்க்குமே என்ன இருக்கும், CPU RAM இருக்கும். ஏன்னா நான் அதுகிட்ட போய் கேட்கறேன், எனக்கு யார் அதிகமா மார்க் வாங்கியிருக்கா எடுத்து சொல்லு. அப்போ ஒரு கம்ப்யூட்டிங் வேணும்ல அதுக்கு, அதனால நமக்கு இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்கு, இன்க்ளூட் ப்ரீவியஸ் ஜெனரேஷன். இது எனக்கு எது ஃப்ரீ டயரோ நான் அதை எடுத்துக்கலாம். ஸோ கம்மியான கெப்பாசிட்டியில் இருக்கும், எனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக போட்டுருவான். அறுபத்தி 4 CPU இருக்கிறதுலே தான் சைஸ் கம்மியா இருக்கு. பர்ஸ்டபிள் கிளாஸ் கொடுத்துக்கலாம், T கிளாஸ் வரும். நான் இதையே எடுத்துக்கிறேன். இதான் பேர் மினிமம், ரொம்ப கம்மியானதே இதுதான். டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு இங்கேயுமே. நீங்க உங்களோட அப்ளிகேஷன் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் செலக்ட் கிளாஸ். ஸ்டோரேஜ் ஜென்ரல் பர்பஸ் GP3. நான் என்ன பண்றேன், 200 GB வேணாம், எனக்கு 20 GB போதும். தேவைப்பட்டா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட்டோ ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயுமே நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆட்டோ ஸ்கேல் பண்ண முடியும். அடிஷனல் கெப்பாசிட்டி இங்க இருக்கு பாருங்க, எனேபிள் ஸ்டோரேஜ். நம்ம போய் திரும்ப நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் மேனுவலா. தேவைப்பட்டா அதுவே ஆட்டோ ஸ்கேல் பண்ணும் 1000 GB வரைக்கும். நான் வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஓகே, இது இன்ஸ்டன்ஸ்லாம் அப்டேட் பண்ணாது, ஸ்டோரேஜ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கும் தேவைப்பட்டா. கனெக்டிவிட்டி டோன்ட் கனெக்ட் டு EC2 ரிசோர்சஸ். இப்போதைக்கு கனெக்ட் பண்ண வேணாம், லேட்டரா கனெக்ட் பண்ணிக்கலாம். IPv4 தான். இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் VPC. நான் அங்கே தான் சர்வர் கிரியேட் பண்றேன். சப்நெட் குரூப் நான் கிரியேட் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துச்சு பாருங்க. சி, ஓகே. பப்ளிக் ஆக்சஸ் எனேபிள் பண்றோமா, இல்ல நான் என்னோட சர்வர் என்னோட நெட்வொர்க் உள்ள தான் கனெக்ட் பண்ண போறேன். ஐ டோன்ட் வாண்ட் த பப்ளிக் ஆக்சஸ். கீழே போறேன், செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கேக்குது. டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் இங்க இருக்கு, பட் லெட் அஸ் கிரியேட் a new one. DB security group. நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து இன்பவுண்ட் டிராபிக் இருக்குல்ல, அதை மாடிஃபை பண்ணணும். அவைலபிலிட்டி ஜோன் நோ ப்ரிஃபரன்ஸ் கூட அது எங்க வேணா கிரியேட் பண்ணும், இல்லை நமக்கு எங்க வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்சிஸ்லாம் வேண்டாம், சரியா? ஸோ கீழே போயிடுறேன். டேட்டாபேஸ் அத்தன்டிகேஷன், பாஸ்வேர்ட் பேஸ் அத்தன்டிகேஷன், மானிட்டரிங் பண்ணோம் நான் சொன்னேன்ல, AWS மானிட்டரிங் பண்ணோம், அதுவும் வேண்டாம். ஸோ இது வந்து என்ன சொல்றான்னா சார்ஜஸ் சொல்றான். டோட்டலா வந்து $14 ஆகுதான் பர் மந்த்துக்கு. இது இப்போ எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ், அவ்வளவுதான். இப்போ டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன கிரியேட் பண்ணணும்னா, I'm going to create one server. EC2 சர்வர் கிரியேட் பண்ண போறேன். தென் இந்த சர்வர்ல இருந்து இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போறேன்.
நம்மளோட அசம்ஷன் என்னது? இந்த சர்வர்ல பிசினஸ் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த பிசினஸ் அப்ளிகேஷனுக்கான டேட்டா எல்லாமே எங்க இருக்கு? டேட்டாபேஸ்ல தானே இருக்கு. அப்ப 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். அப்பதானே இந்த மிஷின் போயிட்டு இந்த டேட்டாபேஸ் சர்வர்ல query ரன் பண்ண முடியும். அப்ப அதனால we need to establish the connection. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு சர்வரை போய் நான் கனெக்ட் பண்ணணும்னா எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? வாட் ஆர் த ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன்? ஐபி அட்ரஸ், யூசர் நேம், DNS. கீ 3 தேவைப்படும். அப்ப அதே மாதிரி இப்ப டேட்டாபேஸ்ன்றது ஒரு சர்வர் தான். இப்ப இதை கனெக்ட் பண்றதுக்கு என்ன தேவைன்னா டேட்டாபேஸோட டிஎன்எஸ் தேவைப்படும், யூசர் நேம் தேவைப்படும், பாஸ்வேர்ட் தேவைப்படும், அது கூடவே போர்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க நான் ஒரு லினக்ஸ் சர்வர் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட போர்ட் என்னது? 22, which is SSH. 22. SSH. கரெக்டா? அதே மாதிரி டேட்டாபேஸ்க்கும் நமக்கு போர்ட் இருக்கு. ஒரு கனெக்ஷன் அப்படின்னாலே துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல என்ன வருது? கப்பல் வருது. துறைமுகம் தான் கப்பல் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கும் போர்ட் நம்பர் இருக்கும், ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். இப்ப நீங்க டேட்டாபேஸ் இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு, உள்ள போறேன், டேட்டாபேஸ்க்கான போர்ட் நம்பர் என்னன்னா காட்டுறேன். இப்ப நான் வெறும் ஒரு செக்யூரிட்டி குரூப் மட்டும் கிரியேட் பண்ணேன்னா இந்த இடத்துல அதுல எந்த ஒரு ரூலுமே நான் சொல்ல, வெறும் பேர் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம அதை அப்டேட் பண்ணலாம். இதோட போர்ட் நம்பர் வந்து 3306. சரியா? செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்பவுண்ட் ரூல்ஸ். ஓகே ஓகே, அவனே வந்து கிரியேட் பண்ணியிருக்கான் பாருங்க. ஓகே, அவன் அலோவ் பண்ணியிருக்கான். 3306 எடிட் இன்பவுண்ட். நம்ம இந்த சோர்ஸ் இருக்குல்ல, கஸ்டம் சோர்ஸ் கொடுத்துருக்கான். நான் எனிவேர் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ண வேண்டிய டைப்ன்றது MySQL Aurora. அதோட சோர்ஸ் யார் கனெக்ட் பண்ணலாம்? யார் வேணா கனெக்ட் பண்ணலாம். போர்ட் என்னது? 3306. சேவ் சேஞ்சஸ். ஓகே, இப்போ let's go back to the EC2. Launch instance. RDS. RDS வேண்டாம். டெஸ்ட் EC2 அப்படி நான் கொடுக்குறேன். கீழே போறேன். Amazon RDS. இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோனே எடுக்கலாம் நம்ம சர்வருக்கு. கீப்பர் DevOps கீலாம் இருக்கு. கிரியேட் கீப்பர், டெஸ்ட் கீ, கிரியேட் கீப்பர். நெட்வொர்க் செட்டிங்ல மட்டும் எடிட் கொடுத்துட்டு மேக் ஷூர் RDS டெஸ்ட் கனெக்ஷன் சும்மா பேர் கொடுத்துக்கோங்க. சர்வர் லாகின் பண்றதுக்கு SSH போர்ட் தேவை. டேட்டாபேஸ் போய் ரீச் பண்றதுக்கு என்ன போர்ட் தேவை? இங்க MySQL Aurora 3306. இந்த போர்ட்ன்றது நம்ம சர்வர்லயும் ஓபன் பண்ணோம்,
அதே சமயத்துல நம்ம டிபிலையும் ஓபன் பண்ணணும். 2 இடத்துலயும் ஓபன்ல இருந்தா மட்டும்தான் டிராஃபிக் அலோவ் பண்ணணும். ஸ்டோரேஜ்லாம் மாடிஃபை பண்ண வேண்டாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஓகே. இங்க மேல போயிட்டு கனெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இது வந்துட்டு இங்க கனெக்ட். இது நார்மலா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அதுதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ நான் சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து எப்படி நம்ம டிவி கனெக்ட் பண்றது நம்ம பார்ப்போம். எவ்வளோ வந்துட்டேன், சூடோ -i நான் ரூட் யூசரா உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு இங்க நான் என்ன பண்ணணும்னா, நான் MySQL சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எம் அப்டேட். இது என்ன கமாண்ட்? இது சொல்ல முடியுமா யாராச்சும்? எம் அப்டேட்னா என்ன? ஏன்னா நம்ம சர்வர்ல இருக்கிற அந்த பேக்கேஜ்லாம் இருக்கும்ல, அதை அப்டேட் பண்றதா எம் அப்டேட். அதுக்கப்புறம் எம் இன்ஸ்டால் MySQL அப்படின்னு கொடுங்க. MySQL சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே. இப்போ now we are going to connect our database. இங்க போயிட்டு RDS Relational Database Service. டேட்டாபேசஸ். இப்போ நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இதுதான். உள்ள போறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி, அது கீழே எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப இதுதான் எண்ட் பாயிண்ட். இது போர்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப இந்த எண்ட் பாயிண்ட்ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்க்கு ஈக்குவல். ஐபி ஆர் எண்ட் பாயிண்ட் போத் ஆர் சேம். அப்ப இதுதான் எண்ட் பாயிண்ட். இது என்ன எண்ட் பாயிண்ட்னா பேர்லயே இருக்கு, டேட்டாபேஸ்க்கான ஒரு கனெக்டிவிட்டி எண்ட் பாயிண்ட் தான் இது. வேற என்ன வேணும் நமக்கு? we require the port 3306. அதுக்கடுத்து என்ன தேவை? யூசர் நேம் admin, பாஸ்வேர்டு admin 123456. இப்போ டோட்டலா நம்ம கிட்ட 4 இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட்ன்றது MySQL கமாண்ட். MySQL -h. ஹெச்னா ஹோஸ்ட். அப்ப இதுதான் ஹோஸ்ட். ஓகேவா? தென் -p. -p அப்படின்றது போர்ட் இன்ஃபர்மேஷன் 3306 கேபிட்டல் P. அதுக்கடுத்து -u யூசர் நேம் admin -p பாஸ்வேர்ட். அப்போ ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன்றதுக்கான ஒரு கமாண்ட்ன்றது இதுதான். காப்பி த கமாண்ட், go to the server, just run the command. பேஸ்ட் பண்ணிட்டேனா MySQL -h host information. இதான் ஹோஸ்ட். இந்த போர்ட்டை தான் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். with this user name and password நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பாஸ்வேர்ட் கேக்குதா? admin 123456. that is my password. என்ன சொல்லுது? பாஸ்வேர்ட் தப்பா போட்டேனா?
உள்ள வந்துட்டேன். கேபிட்டல் ஏ கொடுத்தேன், ஸ்மால் ஏ கொடுத்தாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா MySQL வந்தாச்சு. இப்போ இங்க வந்து ரூட்னு இருக்கு. இப்போ இங்க என்ன வருது பாத்தீங்கன்னா MySQLன்னு வருது. ஓகே, இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சர்வரை சக்சஸ்ஃபுல்லா இந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அட்மின் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க, இல்ல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை query பண்ணி எடுப்பாங்க. அது எல்லாமே அவங்களோட வேலை. என்னோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டிபி கிரியேட் பண்ணி கொடுக்கறது என்னோட வேலை. அவ்வளவுதான், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு we are going to learn. what we are going to learn, எப்படி அந்த queryலாம் ரன் ஆகுது அது லேர்ன் பண்ண போறோம். இப்போ இங்க வந்துட்டு நான் ஷோ டேட்டா பேஸ் கமாண்ட்னா கம்ப்ளீட் பண்றேன். ஷோ டேட்டா பேசஸ் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். கமாண்ட் என்ன தயா? ஷோ டேட்டா பேசஸா? பேசஸ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், இப்ப பார்த்தது. இந்த கார்டு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன் டேட்டாபேஸ் இங்க இருக்கிறது. இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன், ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் டிபி. புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் இதுதானே, இல்ல வேறயா? வேற கமாண்ட். Okay, I'm not familiar with MySQL commands. How to create new DB in MySQL? Create database name. Sorry. Create database test. இப்ப ஷோ டேட்டாபேசஸ். இப்ப நான் கிரியேட் பண்ண டெஸ்ட் டேட்டாபேஸ் இங்க ஷோ ஆகுதா? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னா அதை யூஸ் பண்ண போறேன். யூஸ் டிபி டெஸ்ட். ஓகே, ஃபுல்லா எழுதணுமா? டேட்டா பேஸ் டெஸ்ட் யூசர்னு கொடுத்தனா யூஸ். ஓகே, டெஸ்ட் நான் எடுத்துட்டேன். இப்ப டெஸ்ட்ன்ற ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள வந்துட்டேன். இப்ப இங்க ஐ வாண்ட் டு கிரியேட் டேபிள்ஸ். ஸோ ஷோ டேபிள்ஸ். ஏன்னா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள தேர் வில் பி மல்டிபிள் டேபிள்ஸ். ஸோ எம்டி செட்னு காட்டுது. இப்போ என்ன பண்ண போறேன், how to create tables in SQL. ஸோ இப்போ இங்க பாருங்க, நான் ஒரு பர்சன்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் வித் ஐடி எல்லாமே. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேங்கிங் போறோமா, அப்போ நம்மளோட பர்சன் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அது எல்லாமே இந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணுவான், சேவ் பண்ணுவான். ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் he will be executing all the database commands. Paste. இப்போ என்டர். இப்போ நான் ஷோ டேபிள்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா பர்சன்ட் ஒரு டேபிள் இருக்கு, கரெக்டா?
அப்ப இதுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான், யூசிங் டிபி query அவன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவான். ஸோ யாருக்காச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு ஒரு புது சர்வர் கிரியேட் பண்ணோம். அந்த சர்வர்ல இருந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிட்டு நான் ஒரு சில query எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினேன். This is what we have done till now. இதுக்கப்புறம் தான் டேட்டாபேஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். கிளியரா இது வரைக்கும்? எஸ் நோ. எஸ். ஓகே. இப்ப அந்த ரீட் ரெப்ளிகாலாம் சொன்னேன்ல, அந்த ரீட் ரெப்ளிகா மாதிரியே நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்னாப்ஷாட் இருக்கு. ஆர்டிஎஸ்ல வந்து ஆட்டோமேட்டா நமக்கு ஸ்னாப்ஷாட் எடுப்பா. ஸ்னாப்ஷாட் இஸ் நத்திங் பட் என்னது? பேக்கப். டேட்டாபேஸோட பேக்கப் தான் ஸ்னாப்ஷாட். அப்ப அந்த பேக்கப் எடுத்து ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணோம்ல, நம்ம S3ல கொண்டு போய் வச்சுக்கலாம் பத்திரமா. அகைன் வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் S3? S3 என்ன இருக்கு? அன்லிமிட்டட் டேட்டா ஸ்டோரேஜ். அன்லிமிட்டட், அப்புறம் வெர்ஷன் ஒன்னு இருக்குல்ல, வெர்ஷன். எஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? லைஃப் சைக்கிள் ஒன்னு இருக்குல்ல. அப்ப ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது மட்டும் இல்லாம அது இத்தனை நாள் வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? You can rotate the object. That can also we do. Okay. அப்ப snapshots இருக்கு, which is nothing but a copy of the database. Automated backup. அப்ப நம்மளே ஒரு மேனுவலா ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், இல்ல ஆட்டோமேட்டடா நம்ம பேக்கப் எடுக்க வைக்கலாம். அதான் ஆட்டோமேட்டட் பேக்கப். ஓகே. இப்ப டேட்டாபேஸ் குள்ளேயே போலாம். இங்க இருக்கு பாருங்க டேட்டாபேஸ். இங்க ஆக்ஷன். மல்டி ஏசி டிப்ளாய்மெண்டா மாத்திக்கலாம் தேவைப்பட்டா. ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரீபூட், டெலீட், EC2 கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணலாம். சொல்லுங்க. ஓகே. கிரியேட் ரீட் ரெப்ளிகா இருக்கு பாத்தீங்களா, இதான் ரெப்ளிகா. அப்ப நம்ம ரெப்ளிகா பத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ரீட் ரெப்ளிகா எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ரீட் ஆபரேஷனுக்காக. ஆனா ஸ்டில் எல்லா ரைட் ஆபரேஷனும் எங்க நடக்கும்? மாஸ்டர்ல தான் நடக்கும். இதுதான் நம்மளோட மாஸ்டர் டேட்டாபேஸ். ஓகே. அதான் வந்து ரீட் ரெப்ளிகா. அதை தாண்டி இப்ப டேட்டாபேஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ, இப்ப இதெல்லாம் வந்து கேட்பாங்க, இந்த டேட்டாபேஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ. அப்படி மாஸ்டர் டேட்டாபேஸ்லயே வந்து ஒர்க் பண்ணுவியா, இல்ல அது ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியில எல்லா கமாண்டுமே போட்டு ட்ரை பண்ணி பாப்பியா? இப்ப ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருச்சு, நம்ம ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ்ல கை வச்சோம்னு வைங்களேன், அது டவுன் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சேஃபர் சைட்ல அது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து from the snapshot we create another database. அப்ப அதுல என்ன பண்ணுவோம், எல்லா டெஸ்ட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். அது கரெக்டா வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பிரைமரி டிபி. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரைமரி டிபில நீங்க கை வைக்கவே கூடாது. ஓகே. I hope this is clear for you people. Yes sir. Okay sir. Clear. So அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களுக்கு எங்க இருந்து வரும்னா, இந்த ரீட் ரெப்ளிகாக்கும் ஸ்டாண்ட் பைக்கும் என்ன வித்தியாசம் இது கேட்பாங்க. இங்க 3 கொஸ்டின் தான் டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்னு வாட் இஸ் RDS, ரெண்டாவது வாட் இஸ் ரீட் ரெப்ளிகா அண்ட் ஸ்டாண்ட் பை, மூணாவது கொஸ்டின் என் டேட்டாபேஸ் எப்படி ஹைலி அவைலபிளா வைப்பேன், இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் என்ன நடக்கும். ஓகே. அப்ப இன் கேஸ் ஆஃப் எனக்கு இங்க மாஸ்டர் டேட்டாபேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இது அமேசான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் ஹைலி அவைலபிளா வைக்கிறேன்ட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்னா ரீட் ரெப்ளிகாவை மாஸ்டரா ப்ரொமோட் பண்ணிடுவான். ஏன்னா நமக்கு அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு ஒரு சிங்கிள் எண்ட் பாயிண்ட் தான் இருக்கும். இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த மாஸ்டருக்கு ஒன்று ரீட் ரெப்ளிகாக்கு ஒன்றுலாம் இருக்காது, ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ மாஸ்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீட் ரெப்ளிகா மாஸ்டரா ப்ரொமோட் பண்ணி விட்டுருவான். ஓகே. Okay sir. இல்ல நான் இந்த டிப்ளாய்மெண்டா போறேன்னா இந்த ஸ்டாண்ட் பை நமக்கு மாஸ்டரா மாறி போயிடும். So then, so with this we have completed our database classes. So இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து டீகமிஷன் பண்ண போறோம். இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த டேட்டாபேஸ் நீங்க அப்படியே ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாகும். செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் delete, கிரியேட் அ ஃபைனல் ஸ்னாப்ஷாட்னு காட்டும். இல்லை எனக்கு வேண்டாம். ரீடைன் பேக்கப்
பேக்கப்பும் எனக்கு வேண்டாம். delete me. I acknowledge. delete me. அவ்வளோ ஒரு 1 ஹவர்க்குள்ள நீங்க கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பில்லுமே இருக்காது மேக்ஸிமம். அதுக்கடுத்து சர்வரையும் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு டெர்மினேட். இப்போ ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் நீங்க பார்த்து வச்சா போதும். அதுக்கு மேல உங்களுக்கு பெருசா கேட்க மாட்டாங்க இன்டர்வியூல. ஓகேவா? பேக்கப் பத்தி கேட்பான், ரீட் ரெப்ளிகா பத்தி கேட்பான், ஃபெயில் ஓவர் எப்படி நடக்கும், இன் கேஸ் ஆஃப் ஃபெயில் ஓவர் வாட் வில் ஹேப்பன் அது கேட்பான். நான் வந்து லேட்டரா வந்து இந்த இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப திரும்ப இந்த ஆர்டிஎஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த கிளாஸ்ல. இப்போதைக்கு அது என்ன அப்படின்றத மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு நாள் டெடிகேட்டடா எல்லாத்துக்குமே வச்சு டெடிகேட்டா ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கைஸ் ப்ளீஸ் மேக் ஷூர் எல்லா கிளாஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.